வணக்கம். இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டைபோல். சில அடிப்படையான விஷயத்தை பார்த்துக்கணும். டைபோல் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் டூ சார்ஜஸ். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டூ சார்ஜஸ் தான் படிக்க போகிறோம். ஒரு சார்ஜ் மைனஸ் கியூ, இன்னொரு சார்ஜ் ப்ளஸ் கியூ. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம படிக்க போகிறோம். லெட் அஸ் கோ. தென் எலக்ட்ரிக் ஃபீல்டு டைபோலில் ரெண்டு விஷயம் இருக்குது. சப்போஸ் எலக்ட்ரிக் டைபோல், நான் இதான் டைபோல் எழுதுறேன். ஸோ திஸ் இஸ் மைனஸ் கியூ அண்ட் திஸ் இஸ் ப்ளஸ் கியூ. இங்குள்ள சார்ஜ் உள்ள பொசிஷன் பி, இங்குள்ள பொசிஷன் ஏ, இந்த மிட் பாயிண்ட் பேர் ஓ. So electric field can be measured at any point on the axial line. இந்த axis வழியா ஒரு லைன் போடுங்க. இந்த பாயிண்ட் நான் C ன்னு எடுத்துக்கிறேன். C is a point on the axial line at a distance O ல இருந்து C க்குள்ள distance எவ்வளோ? R. O ல இருந்து C க்குள்ள distance R. So மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். Dipole is made up of the two charges minus Q plus Q. O is the midpoint. இங்க இருந்து இதுக்குள்ள distance A ன்னு எடுத்துக்கலாம். இங்க இருந்து இதுக்குள்ள distance A ன்னு எடுத்துக்கலாம். Then electric field due to in the charge due to plus Q is acting outwards. This we are calling it as E of plus. It is acting outward E plus. Electric field due to minus Q இந்த இடத்துல இது உள்ள அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா எந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறோமோ அந்த இடத்துல we are assuming that we are having charge of plus 1 கூலும் இருக்கிறது மாதிரி அசியூம் பண்ணிக்கணும். அதனால E will be minus Q will be attracted towards this one. அதனால E of minus vector will be acting left side. இது புரியுதான்னு பாருங்க. இது E of minus, இது E of plus. இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ இதை பேஸ் பண்ணி நான் ஒரு விஷயத்தை சொல்லணும். மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். Any dipole is made up of two charges. ஒன்னு minus Q plus Q. They are separated by distance எவ்வளவு அப்படின்னா இங்க இருந்து ஒரு distance plus A, இங்க இருந்து ஒரு distance plus A 2A. சரி, இதுல என்னெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா we know that dipole moment. Dipole is not a measurable quantity. Dipole momentக்கு ஒரு ஃபார்முலா ஏற்கனவே டெரைவ் பண்ணோம். அது மறுபடியும் திரும்ப ரீகால் பண்ணிடலாம். Dipole moment P is equal to இங்க எவ்வளவு எழுதலாம்? P is equal to 2 into Q into A into I. இதுதான் டைபோல் மொமெண்ட் ஃபார்முலா. இனிமே 2QAI ன்னு வந்ததுன்னா this can be replaced by P ன்னு போட்டுடலாம். டைபோல் மொமெண்ட் P is equal to 2QAI. இதை நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்புறம் இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா you know that O ல இருந்து C. C is a point on எந்த லைன் பாருங்க? axial line. C is a point on axial line of a dipole. So that O ல இருந்து C குள்ள distance எவ்வளவு சார் அப்படின்னா R. B ல இருந்து C குள்ள distance எவ்வளவு அப்படின்னா R ல A வை கழிச்சிருங்க R minus A. A ல இருந்து C குள்ள distance பாருங்க. A ல இருந்து C குள்ள distance R plus A. இந்த மூணு விஷயங்கள் நமக்கு தெரியும். OC, BC and AC. இந்த மூணு விஷயம் தெரியும். இப்போ electric intensity at a point C due to plus Q அது பேர் E plus. First we are going to find out E plus then E minus எடுத்து ஆட் பண்ணுவோம். Number 1. First electric field at C due to plus Q. Positive charge னால ஒரு electric intensity ஒரு அடையாளம் கொடுத்துறேன் E of plus. அது வெக்டார், அதனால E வெக்டார். எந்த வெக்டார் எழுதும்போது magnitude with direction. இது ஒரு பாயிண்ட் சார்ஜ். அப்ப பாயிண்ட் சார்ஜ் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ், இந்த உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா BC. BC equal to R minus A. அதனால இது பேர் மாடுலஸ் ஆஃப் Q divided by 4 pi epsilon naught. இந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்க R minus A whole square. எலக்ட்ரிக் இன்டென்சிட்டி ஃபார்முலா Q by R square தான் ஃபார்முலா. அப்ப Q by 4 pi epsilon naught into என்ன போட்டுறோம் அப்படினா R minus A whole square. R minus A whole square. It acts outwards அதனால along the P cap. ஏன்னா P ங்கிறது always acts from இங்க பாத்துங்க இதான் P. P always acts from A to B. அதனால இந்த P வெக்டாரும் E வெக்டாரும் acts in same direction. அதனால இது எல்லாம் P, அதனால இது பிளஸ். இது ஈக்குவேஷன் நம்பர் let it be equal to 1. Similarly, electric field at C due to இப்போ உள்ள சார்ஜ் யாருன்னா minus Q. minus Q இங்க இருக்கு. அப்ப இதுக்குரிய ஃபார்முலா என்னன்னா E of minus vector is equal to modulus of இங்குள்ள சார்ஜ் minus Q னா modulus போது Q தான் divided by 4 pi epsilon naught. A ல இருந்து C குள்ள distance already we are written as R plus A whole square. மறக்காம it is acting towards left. அதனால இது minus P cap னா y minus P E right to left, P left to right, E of P vector ஒண்ணுக்கு ஒண்ணு opposite, அதனால minus P cap. then அடுத்தது therefore electric field due to dipole
due to dipole. Dipole அப்படினா is made up of two charges minus q and plus q ரெண்டு சேர்ந்துதான். Due to dipole is obtained or derived is obtained by using superposition principle. ரெண்டு பேர் ஆட் பண்ணலாம் by using superposition principle. இது ரொம்ப முக்கியம், இந்த வார்த்தை யூஸ் பண்றது நல்லது. superposition principle அப்படினா என்ன சார்? அது ஒண்ணும் இல்ல, E of total dipole vector is equal to E of plus vector plus E of minus vector. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கங்கறான். அவ்வளவுதான் கதை. ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறோம். ஏன்னா dipole is a combination of two charges. இதுக்குள்ள ரிசல்ட் ஆட் பண்ணுவோம். இப்போ E of total is equal to E of plus இருக்கு, E of minus இருக்கு. இது plus இது minus. எது காமன்ல வெளிய எடுத்துங்க. Q by 4 pi epsilon common balance 1 by r minus a whole square. இதுல இந்த மைனஸ் உள்ள கொண்டு வந்துடலாம். அதனால minus 1 by r plus a whole square. மறக்காம இந்த மைனஸ் உள்ள வந்துட்டது, அதனால p cap. அதனால பக்கத்துல யார் இருக்காங்கன்னா into p cap. இது ரொம்ப முக்கியம். p cap யூனிட் வெக்டர். இதுக்கு அப்புறம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. Therefore E of total is equal to q by 4 pi epsilon naught. LCM தலைவர் மேல வருவாரு, அதனால இது r plus a whole square. இது இங்க போகும் minus r minus a whole square. a plus b into a minus b, அதனால a square minus b square. ஏற்கனவே ரெண்டு பேரும் ஸ்கொயர், அப்படியே ஸ்கொயர். மறக்காம பக்கத்துல p cap. என்ன கஷ்டம்? அவ்வளவுதான். தென் அடுத்தது E of total q by 4 pi epsilon naught. a plus b minus a minus b whole square is 4ab. அதனால 4ra divided by இது r square minus a square மறக்காம whole square. அவ்வளவுதான். இதான் p cap. இதான் நமக்கு required formula. பட் இத கொஞ்சம் நம்ம மாத்தி எழுதலாம். q2ap I and b same direction. அதனால q2a I ன்றது இங்க p cap னு போடுவீங்கன்னா that is p vector. அதனால இது கொஞ்சம் மாத்தலாம். Therefore E of total, இந்த 2 முன்னாடி எடுத்துறேன். 2 மீதி என்ன இருக்கு பாருங்க, q. இந்த 2 முன்னாடி எடுத்துறேன். r ஓட எடுத்துடலாம். r எடுத்துடலாம். 2r எடுத்துட்டா 2 q a p cap divided by r square minus a square whole square. This can be written as, இத கொஞ்சம் அப்படியே எழுதலாம். அப்படினா அப்ப E of total is equal to இந்த 2r வெச்சுங்க, கேன்சல் பண்ணலாம் பரவாயில்லை. 2r into p vector divided by r square minus a square whole square. இதான் ஒரிஜினல் ஃபார்முலா. But in many cases என்ன ஆகும்னா, case 1, in many cases the a r square is very large compared to a square. ஏன்னா the dipole distance between the two charges of the dipole is very small. அந்த மாதிரி கேஸ்ல a may be neglected. அப்ப a neglect பண்ணிட்டீங்கன்னா இப்போ என்ன எழுதலாம்? E of total is equal to இந்த a போனா r பவர் இது பாருங்க 2r p vector divided by இது போயிடும், this equal to r power 4. ஒரு r cancel. Therefore E of total is equal to 2 into p vector by மறக்காம முன்னாடி விஷயம் மாத்திட்டோம் 4 pi epsilon naught. மறந்து விடாத வர 4 pi epsilon naught. மறக்காம 4 pi epsilon naught விட்டுற கூடாது. 4 pi epsilon naught விட்டுற கூடாது. into பக்கத்துல யார் இருக்காங்கன்னா r3. இதுதான் அடுத்த ஃபார்முலா. Suppose I am saying total I am getting more than சில ஃபார்முலாஸ் வந்திருக்கு. So இந்த ஃபார்முலா ஒரு முக்கியமான ஆளு. இது என்னுடைய modified ஃபார்ம். அடுத்த ஆள் இது. வெரி ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்றது நம்ம இந்த ஃபார்முலா மட்டும் தான். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படினா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா E வெக்டாரும் P vector acts in same direction. E of vector along the axial line of a dipole is parallel to P vector. First, அல்லது both in same direction, all positive. ரெண்டாவது, electric field due to a dipole is inversely proportional to r cube. ஏன்னா electric field due to point charge is proportional to 1 by r square ன்னு ஆரம்பிச்சோம், dipole னா r cube வந்துருச்சு. then அடுத்தது இந்த dipole ல suppose the distance very small இந்த மாதிரி விஷயம், suppose a is not small, considerably high,
A is higher அப்ப இந்த ஃபார்ம்ல இத தான் யூஸ் பண்ணனும். Therefore Et is equal to 2r into p vector divided by 4 pi epsilon r. நான் இத பாருங்க r square minus a square whole square. இத வெரி இம்பார்ட்டன்ட். Okay. So this is ஒரு dipole made up of two charges. ரெண்டு charges C is a point and that one point நம்ம அச்சீவ் பண்ணினா and dipole moment எனக்கு ஏற்கனவே தெரியும் அச்சீவ் பண்ணனும். Dipole moment is a physical quantity 2qa. இவ ரெண்டு பேர்ல யூனிட் கேப் p கேப் எடுத்துறேன். So மீதில மேத்தமேட்டிக்ஸ் plus q ஒரு ஃபார்முலா minus q ஒரு ஃபார்முலா நீங்க ஸ்லோவா ரெண்டு தடவை திருப்பி பார்த்தீங்கன்னா கூட அல்லது பார்த்து எழுதி பார்த்தீங்கன்னா you will get an idea. This is a very simple easiest way of vectorial representation of electric density along the axial line.